2026ஆம் வருடத்தினுடைய தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று தாவேகா தற்போது ஆட்சி அமைத்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தாவேகால இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்எல்ஏக்களுமே ரொம்ப சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகளானது வந்துட்டே தாங்க இருக்குது. ஸோ இந்த நிலையில் இப்போது ஆலந்தூர் பகுதியில் எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனையானது எவ்வளோ தீவிரமாயிருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆலந்தூர் பகுதியில் ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக எழுந்திருக்கக்கூடிய புகார் குறித்து கேள்வி எழுப்பிய ஓய்வு பெற்ற பெண் இராணுவ அதிகாரிகிட்ட ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆனவர் ரொம்பவே கடுமையாக நடந்துட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆட்டிடியூடானது எல்லாருக்குமே மிகப்பெரிய பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்குங்க. ஸோ இதனால் அந்த பகுதி முழுக்க இந்த பரபரப்பானது ஏற்பட்டிருக்கு. இது குறித்த தகவல் அறிந்து தாவேக்காவினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவங்க அங்கே விரைந்து போயிருக்காங்க. ஸோ அங்கே போய் அவங்க மேற்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆலந்தூர் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிவேஜ் அமைப்பினால் ஆற்றில் கழிவுநீர் கலந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பகுதியை சேர்ந்த ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி ஒருவர் அதிகாரிகள்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புகார் குறித்து தகவல் அறிந்து அந்த இடத்துக்கு விரைந்து சென்ற தாவேகா எம்எல்ஏ இருக்கக்கூடிய நிலையில் அவங்க இருக்காங்க அப்படின்னு கூட பார்க்காம அவங்க முன்னிலையிலே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் அந்த பெண் அதிகாரியை கடுமையாக விமர்சனம் செய்திருக்காங்க. ஸோ கடுமையான வார்த்தைகளால் அந்த பெண்ணை சாடி பேசியிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு அலட்சியமான தோணியில் அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட் தாங்க கிடச்சிருக்கு. ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடியவங்க இந்த அளவுக்கு அலட்சியமாக இருந்தால் எப்படி தமிழகம் ஒரு சிறந்த மாநிலமாக மாறி வரும். தாவேக்கா ஆட்சி அமைத்ததுக்கு அப்புறமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில சர்ச்சைகளானது வந்துட்டே தாங்க இருக்கு. இது அரசாங்கம் செய்யக்கூடிய சதி செயலா அல்லது இயல்பாகவே நடக்குதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தையே மக்கள்கிட்ட எழுப்பியிருக்குன்னே சொல்லணும். இது மாதிரி ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரியாக இருக்கக்கூடிய அதுவும் பெண் அதிகாரிகிட்ட இந்த மாதிரி கடுமையாக பேசுறது அந்த அளவுக்கு சரி கிடையாது. இதை பார்த்துட்டு தாவேக்காவினுடைய எம்எல்ஏவும் சும்மா இல்லைங்க. உடனே அவரும் அந்த இடத்துல கோபமடைந்து அந்த பிரச்சனையில் தலையிட்டிருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரை சுட்டி காட்டி எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு. ஏன்னா தமிழகத்தில் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய தாவேக்காவினுடைய எம்எல்ஏ அவர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது, நீங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தாலுமே கூட ப்ராஜெக்டை சரியாக செய்யலை அப்படின்னா கேள்விகள் கேட்க தான் செய்வாங்க. உங்களுக்கு என்ன, நீங்கள் வந்தீங்க ப்ராஜெக்டை எடுத்தீங்க செஞ்சுட்டு நீங்கள் பாட்டில் ஊருக்கு போயிடுவீங்க. ஆனால் அவங்க தான் இந்த ஊரில் வாழ போகிறாங்க. அதனால் பொதுமக்கள்கிட்டையும் ஓய்வு பெற்ற பெண் இராணுவ அதிகாரிகள்கிட்டையும் இப்படி கடுமையாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு ஆவேசமாக பாஞ்சிருக்காரு. எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, ஸோ மக்களுடைய நலனுக்காக மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக நம்ம அரசியல் களத்தில் இறங்கியிருக்கோம் அப்படின்றத தாவேக்கா அரசு மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் நடந்துக்கிட்ட விதம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கோபத்தை ஏற்படுத்தினது. ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு பொதுமக்கள் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கான சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா அதை சரி பண்ணி தரத்துக்கான ஏதாவது ஒரு சான்ஸையாவது கேட்கணும். இது ரெண்டுமே இல்லாமல் தேவையில்லாமல் அவதூறாக பேசிக்கிட்டு கடுமையாக பேசிகிட்டு இருக்கிறதுனால என்ன வந்துட போகுது. ஸோ தொடர்ந்து இந்த பகுதியில் கழிவுநீர் வடிகால் அமைக்கப்படணும் அப்படின்றது விவகாரம் போயிட்டே தான் இருந்திருக்கு. இது குறித்து தாவேக்கா எம்எல்ஏ பேசியிருக்காங்க. ஸோ யாருக்கிட்ட நீங்கள் அனுமதி பெற்று இப்படி ஆற்றுல கழிவுநீர் கலக்கக்கூடிய வகையில் சிவேஜ் அமைத்தீங்க அப்படின்னு சரமாரியாக கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரும் பார்த்திங்கன்னா திணறி போய் அங்கே பதறி போய் நின்றுருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி தவறு செய்யக்கூடியவர்களுக்கு சரியான தண்டனை கொடுத்தே ஆகணும். அப்போ தான் மாதிரி இந்த தமிழகம் ஒரு வளமான சிறந்த ஒரு மாநிலமாக மாறுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ தாவேக்கா அரசு அதற்கான முயற்சிகளை எல்லாம் செய்துட்ருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்திருக்கு, அது தப்பு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுக்காக குரல் கொடுத்துருக்காங்க. இப்படி உடனடியாக தாவேக்கா அரசு ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த அரசு நிறைய கொள்கைகளை வச்சிருக்கு. மதசார்பற்ற சமூக நீதியை அவங்களுடைய அடிப்படை கொள்கையாக வச்சுருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களால செய்ய முடியுது. குறிப்பாக சமூக நீதி, சமத்துவம், மதச்சார்பின்மை, இருமொழி கொள்கை மற்றும் தமிழ் தேசியமும் பெரியாருடைய திராவிடமும் கட்சியினுடைய 2 கண்கள் போன்றது. பெரியார், அம்பேத்கர், காமராசர் இது போன்ற தலைவர்கள் சித்தாந்த வழிகாட்டியாக ஏற்றுக்கிட்டு தான் இந்த தாவேக்கா அரசு செயல்படுது அப்படின்ற மாதிரியும் அவங்க ஒரு மிகப்பெரிய கொள்கைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ சமூக நீதி, சமத்துவம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிறப்பால் எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு தத்துவத்தை அடிப்படையாக வச்சு தான்
எல்லா மக்களுக்கும் சமமான உரிமைகளையும் வாய்ப்புகளையும் வழங்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையை இவங்க வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி மதச்சார்பின்மை, எல்லா மதத்தில் இருக்கக்கூடியவர்களுமே ஒற்றுமையாக முதல்ல இருக்கணும், சகோதரத்துவத்தோடு இருக்கணும், நல்லிணக்கத்தோடு இருக்கணும். இதன் போதில் பாதுகாத்தோம் அப்படின்னாலே நாட்டில் எப்போதுமே வந்து அடிதடி சண்டை அப்படின்றது வரவே வராது. மதச்சார்பின்மை இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கொள்கையும் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இருமொழி கொள்கையும் வந்து இந்த ஒரு மாநிலத்தில் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்தப்படுதுங்க. இருமொழி அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், தமிழ் மற்றும் ஆங்கிலம். இந்த மொழிகளுடைய பயன்பாட்டை வந்து வலியுறுத்தணும் அப்படின்றதையும் கொள்கையாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி தமிழ் தேசியம், திராவிடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழ் மொழி மற்றும் மாநிலத்தினுடைய உரிமைகளை எல்லாத்தையுமே வந்து மீட்டெடுக்கிறத அவங்க முக்கியமான கொள்கையாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களையும் நிறைய முழக்கங்களையும் கொண்டு தான் இந்த தமிழக வெற்றி கழகமானது செயல்பட்டுட்டு இருக்கு அப்படின்றது நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ தமிழக வெற்றி கழகம் நிறைய கொள்கைகளை வந்து வச்சிருக்கிறதுனாலையோ என்னவோ எல்லா விஷயங்களையுமே வந்து சமத்துவத்தோடு இருக்கணும், மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படின்றதையே முழக்கமாக வந்து கொண்டு வச்சிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானதே பிறப்பால் எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தாங்க. ஸோ அதை அடிப்படையாக வச்சு தான் நடிகர் விஜய் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த தாவேகா வெற்றி கழகம் டிவிகே வந்து இயங்கிட்டு இருக்கு. சாதி, மதம், பாலினம் இது மாதிரி எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லா மக்களும் சம உரிமையோட சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற சமத்துவ கொள்கையை தான் இவங்க வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அதை தான் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள முக்கிய நிகழ்வுகள்லையும் சரி, பொதுக்கூட்டங்களிலும் சரி அடிக்கடி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு அரசியல் இயக்கமானது எப்போதுமே மாற்றத்தை வெறும் பெருங்குரலாக மட்டும் ஒலிக்கக்கூடாது. அடிப்படையில் மக்களுக்கான அரசியலை அவங்க நலன் சார்ந்த செயல் திட்டங்களை முன்னெடுத்து போகணும் அப்படின்றதையும் முன்னெடுச்சிருக்காங்க. இந்த முன்னெடுப்புக்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய தகுதி பெற்ற கொள்கைகள் மட்டும்தான் இந்த அரசியலில் வந்து கண்டிப்பாக வந்து செயல்படும் அப்படின்ற மாதிரியும் அந்த இயக்கம் அதை தான் வந்து வலியுறுத்திட்டு இருக்கிறதாகவும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் தாவேகா கட்சியானது ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களுடைய செயல்பாடுகள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றியெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இளைய தளபதி விஜய் அப்படின்ற ஒரு பெயர் மாறி போய் இப்போ தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பேரை வந்து எடுத்திருக்காரு. இது ஒன்றும் சாதாரணமாக கிடைச்ச ஒரு விஷயம்லாம் அவனுக்கு கிடையாதுங்க. ஸோ அவர் முதல்ல அவங்களுடைய ரசிகர்களை வைத்து ரசிகர் மன்றமாக வந்து மாற்றினார். பின்னாடி அதை நற்பணி மன்றமாக வந்து மாற்றி மக்கள் இயக்கமாக மாற்றி காட்டின ஒரு மாஸ்டர் தான் நம்மளுடைய தளபதி. மக்கள் இயக்கத்திற்கென கொடியவும் அறிமுகம் செய்து வச்சார். ஸோ உழைச்சி நம்ம உயரணும், உன்னால் முடியும் அப்படின்ற ஒரு கொள்கையை தான் அவருடைய முழக்கத்தில் எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ அவர் வந்து செஞ்ச இந்த ஒரு விஷயந்தான் அவரை வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வந்து வச்சுருக்குன்னே சொல்லணும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் அவருடைய கட்சியும் சிறப்பாக வந்து செயல்பட்டுருக்கு அப்படின்னு யாரெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.